ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நான்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்றத 13வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகமும், அதாவது 34 ஸ்லோகங்களுடைய அர்த்தமும் பார்த்துட்டோம். இப்போது அடுத்த அத்தியாயத்தை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பார்வை. ஏன்னா இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு உண்டான ஒரு சுருக்க ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆளவந்தார்ன்ற ஒரு பெரிய மகான், அவர் பகவத்கீதையில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சுருக்க ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னு. அந்த சுருக்க ஸ்லோகத்தில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? தேக ஆத்மஸ்வரூபம், அதாவது இந்த தேகமும் ஆத்மாவும் எப்படிப்பட்டது அப்படின்றது. அதுதான் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேருந்தே பகவான் ஒரு சில ஸ்லோகங்கள் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா தேகம், அதாவது இந்த உடம்புன்றது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது அப்படின்ட்டுலாம் சொல்லி மாறுதலுக்குட்பட்டது. ஆனால் ஆத்மா அறிவே உருவமானது அப்படின்ட்டுலாம் சொன்னார். அடுத்து ஆத்மா ஆப்தி ஹேத்து, அதாவது ஆத்மாவை அடைவதற்குண்டான வழிமுறை, இந்த ஆத்ம அனுபவம், ஆத்ம பிராப்தி, இந்த ஆத்மா உணர்தல் அப்படின்றதுக்கு தான் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்லோகங்கள் மூலமாக, அதாவது இந்த பண்புகள் இருக்குது, மொத்தம் ஒரு 20 பண்புகள் இந்த 7வது ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி அவர் 8, 9, 10, 11 இந்த எல்லா ஸ்லோகங்கள்லையுமே ஒரு 20 பண்புகள் வரிசைப்படுத்தி சொல்கிறாரு. இந்த பண்புகள்லாம் இருந்தால் நம்ம ஆத்மாவை அடையலாம் அப்படின்னு. அடுத்து ஆத்ம விசோதனம், நம்மளுடைய ஆத்மாவை பற்றி நாமே ஆராய்ந்து கொள்ளுதல்னு. அது ரொம்ப நம்ம ஆழமாக போய் ஆராய்ஞ்சோம் இல்லையா. அதாவது நம்ம ஆராய்ஞ்சோன்னா என்ன, பகவான் சொல்லி நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஆத்மாவுக்கு தொடக்கமே கிடையாது, பிறப்பு இறப்புன்றதும் கிடையாது, ரொம்ப பெரியது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுவும் தவிர இந்த உடம்புல இருக்க என்னெல்லாம் செயல்கள் செய்யுதோ அது எல்லாமே ஆத்மாவுக்கு உட்பட்டு தான், ஆத்மா தான் எல்லாத்தையுமே செய்விக்குது அப்படின்றாமலும் பார்த்தோம். அடுத்து பந்த ஹேத்துஹோ, ஏன் இந்த ஆத்மா உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு அதை ஒரு 3-4 ஸ்லோகங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு 19லேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு ஆத்மா அந்த உடலுக்குள்ளே ஏன் இணை பிரியாமல் இவ்வளோ ஜென்மங்கள் கட்டுப்பட்டே இருக்குது, அந்த கட்டுப்பட்டிருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வரக்கூடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஆத்மா தான் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அறிவே உருவானது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா எதுக்கு இந்த உடலுக்குள்ளே இவ்வளோ காலங்காலமாக கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்து விவேக, ஆத்மாவை இந்த உடம்புல இருந்து பிரித்து அது ரொம்ப ஒரு உயர்ந்தது, ஒளிமயமாக பார்க்கக்கூடியது இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு பார்க்குற ஒரு முயற்சி. அதுக்கு தான் பகவான் என்ன பண்ணார், சில ஸ்லோகங்களாக, கடைசியில் சில ஸ்லோகங்களாக ஒரு ஆத்மாவையும் உடலையும் எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறது, அந்த பிரித்து தெரிஞ்சுக்கிறதுனால என்னெல்லாம் நன்மை பயன் ஏற்படும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 23வது ஸ்லோகத்துலேருந்தே சொல்ல ஆரம்பித்த பகவான் கடைசி 34வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கும்போது இந்த ஆத்மாவும் உடம்பும் வேறு வேறு தான் அப்படின்ற அந்த விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்களான அந்த உடல்லேருந்து விடுதலையும் அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு உயர்ந்த கத்தியை அடைவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அத்தியாயத்தை பகவான் முடிக்கிறாரு. அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம பகவத்கீதையில் இந்த நாள்தோறும் பகவத்கீதையில் இந்த தொடரில் 13 அத்தியாயங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.